கண்ணீரை கண்டவர் கண்ணீர் வடித்து அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு பேலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மெயினாக சுகம் தேவை, பாதுகாப்பு தேவை. ஒரு மனுஷனுக்கு நீ இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளை கழிச்சு நடக்க போகுது. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க கீழே விழுந்துடுறாங்க. எப்போ பிரச்சனை வரும், எப்போ ஆபத்து வரும், எப்போ போராட்டம் வரும் அப்படின்னு தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சென்னையில் ஒரு பையன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணியிருக்கிறான். சென்னையில் ஒரு பையன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணியிருக்கிறான். 1 வருஷமாக லவ் பண்ணியிருக்கிறான். ஏன்னா அந்த பிள்ளை இவனை நம்பியே எங்கே ஒரு நாள் போகும், எங்கே மேலே வரும். திரும்ப ஒரு நாள் கூப்பிட்ருக்கேன், அந்த ஒரு இடத்துக்கு போனது இருக்குவா கூப்பிட்ருக்கேன். கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துக்கு கூட்டி போயிருக்கு. ஒரு பெரிய ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு குடோனுக்குள்ளே கூட்டி போயிருக்கேன். குடோனுக்குள்ளே கூட்டி போய் பார்த்தா அங்கே பார்த்தா 5 பசங்க இருந்திருக்கிறாங்க. என்ன நீ இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி கூட்டி வந்தால் இங்கே 5 பேர் இருக்காங்க, எப்படி வந்த அப்படின்னு கேட்டால் அவங்க 6 பேர் மாறி மாறி கெடுத்துட்டாங்க அந்த ஒரு பிள்ளைய. அப்போ இவன் 1 வருஷமாக அந்த பிள்ளை எதுக்கு பழகிருக்கான் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு பழகிருக்கான். இவன் தப்பு பண்ண இல்லாமல் மேற்கொண்டு 5 பேர்த்து உள்ளே வச்சுட்டு ஏற்கனவே சொல்லி வச்சு நான் கூட்டி வரேன்டா அப்படின்னு சொல்லி வச்சு கூட்டிகிட்டு போய் அதாவது மிருகத்தினுடைய இருதயம் மாதிரி இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய இந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்கிறாங்க. இதை சென்னையில் ஒரு இடத்துல நடந்துருக்குது. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி தேவனுடைய பாதுகாப்பு நம்ம பிள்ளைகளுக்கு இருந்தது இந்த மாதிரி சம்பவம் நடக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியம், நம்ம கேள்விப்படுறோம், பேப்பரில் வருது, எல்லாமே வருது. அன்றைக்கி என்னை கர்த்தரை நீங்கள் உங்களை என்னைய நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்காருன்னா இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் பார்த்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் தேவசமூகத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த பாதுகாப்பு தான் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், என்ன புது சட்டம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நம்ம எப்போதுமே என்ன செய்யணும், தேவ பாதுகாப்பை நம்ம கட்டளையிட்டு வச்சுருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி பிள்ளைங்க பழகுறாங்க, எத்தனை விதத்தில் பழகுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிள்ளை வெளியூரில் இருக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கணும். அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக துணைமாக இருக்கிறாரு. அவரே அடைக்கலம், அவரே கேடகம், அவரே பெலன், அவரே கோட்டை. அதுக்கு தான் நாங்கள் வியாழக்கிழமை ஆண்களாக சேர்ந்து குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆம்பளை பையங்க இந்த காலத்தில் ஆம்பளை பையங்க படிச்சுட்டு இங்கே இருக்க மாட்டாங்க, எங்கிட்ட வெளியூர் பக்கம் தான் வேலைக்கு போவாங்க. நம்ம ஆவி வேறு ஒரு ஆவி வேறு. நம்ம பிள்ளைங்க வெளியூரில் வேலை பார்க்கறதுக்கு கூட பழகிற பையங்க இருப்பாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா எப்படின்னு தெரியாது. கர்த்தர் பாதுகாப்பு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுதினமும் என்ன செய்ய, நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க பேரை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பார். அதனால தான் நம்முடைய தேவன் தூரத்துக்கும் தேவன், நம்முடைய தேவன் பக்கத்துக்கும் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம இங்கேருந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார், பாதுகாப்பார் பார்த்துக்கணும். தேவ பிள்ளைங்க மேலே ரத்தத்தை தெளிக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாயில் கட்டுகளை பிரயாச விருதா, கர்த்தர் நகரத்தை காவல் காக்கிறனா காவல் காக்கிறவர்கள் விருதா. கர்த்தர் ஒரு நகரத்தை காவல் காக்கிறனா காவல் காக்கிற விருதாங்கிறார். நீங்கள் எவ்வளோதான் செக்யூரிட்டி இருந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கணும்னா பாதுகாப்பாக இருக்க முடியாது பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? அதுதான் நீங்கள் இங்கே இருங்களேன். இப்போ நீங்கள் தேவசமூகத்தில் உட்காந்துருக்கீங்க, துதிக்கிறீங்க, ஸ்தோத்திரிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஒரு காரியம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம், ஒன்றுமே வந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவசமூகத்தில் உட்கார ஒரு மணி நேரம் உட்காரீங்களா, 1 மணி நேரம் ஆராதிக்கிறீங்களா, அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு ஒரு இடத்துல சேவிங்ஸ் ஆகி போயிடும். ஒரு பணம் சேர்த்து வைக்கிற மாதிரி ஜெபங்கிறது ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ தானியேல் அவர் பாட்டுக்கு எனக்கு இடைவிடாமல் 3 வேளை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். தானியேல் இடைவிடாமல் 3 வேளை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். ஜெபிச்சா நாளைக்கு இது வந்துச்சு, பணம் வந்துச்சு, காசு வந்துச்சு, அப்படியே இது பண்ணார். அவர் 3 வேளை கர்த்தரை மையப்படுத்தி, கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஆராய்ச்சி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கொள்ளுங்க 3 வேளை. ஆனால் இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இவர் 3 வேளை ஜெபிக்கிறான்னு சொல்லி மந்திரிகளாம் சேர்ந்து, அரசியல்வாதிகளாம் சேர்ந்து இவர் எப்படியாச்சும் கொல்லணும், எப்படியாச்சும் ஒரு சதித்திட்டம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ராஜாட்ட போய் சட்டத்தை போடுறாங்க. எல்லா மந்திரிகளும் ஒன்று கூடி ராஜாவை உம்மை தவிர யாரும் வணங்கக்கூடாது, உம்மை தவிர யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாட்ட அந்த மந்திரிகள் சொல்கிறாங்க. உடனே ராஜா வேறு வழி இல்லை, சரின்ட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணார், நான் டெய்லி கர்த்தரை துதிக்கிறேன், டெய்லி கர்த்தரை ஆராதிக்கிறேன், 1 வேளையில் 2 வேளையில் 3 வேளை நான் கர்த்தர் சமூகத்தில் உட்காடுறேன், 3 வேளை கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், நான் சர்வ வல்லவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நான் ஆனால் அந்த ராஜா சட்டத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன்,
நான் மதிக்க மாட்டேன், எனக்கு கடவுள் முக்கியம், இயேசு முக்கியம், தேவன் முக்கியம்னு சொல்லி 3 வேளை என்ன செய்கிறாரு, கடவுள் சன்னலை திறந்து போட்டுட்டு என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதை பிடிச்சி கைகாலமாக பிடிச்சி கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. இந்த மாதிரி, ராஜா நீங்கள் சட்டம் போட்டீங்க, யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கீங்க, ஆனால் இவன் கதவை திறந்து வச்சுட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், துதிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சிங்க கபில. ஆனால் ராஜாவுக்கு மனசு கிடையாது. ராஜாவுக்கு தானியேலை சிங்க கபில போடணுங்கிற மனசு கிடையாது. ஏன்னா ராஜா வந்து என்ன, மக்கள் சொல்கிறத, மந்திரி சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஒரு 25 மந்திரி சொல்லும் போது ராஜா என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ராஜா என்ன பண்ணார், சரி அப்படின்னு சிங்க கபில போட்டார். அப்போ சிங்க கபில போடும்போது அந்த சிங்கம் வந்து அவர் பக்கத்தில் வந்துச்சு. வந்துட்டு அவரை பார்த்து இப்படி இப்படி மோந்து பார்த்துட்டு என்ன செஞ்சிச்சு, அப்படியே அவர் பக்கத்தில் உட்காந்துருச்சு. அவரை ஒன்றுமே செய்யலை. வேதம் சொல்கிறது, சிங்கத்தின் வாயை என்ன கர்த்தர் கட்டி போட்டாருங்கிறது. சிங்கம் பக்கத்தில் உட்காந்து சிங்கத்தை தடவி கொடுத்து உட்காந்துருக்காரு. அப்போ இந்த ஒரு ஆபத்து வந்துச்சு. இந்த ஆபத்து வரும்னு சொல்லி தானியேலுக்கு தெரியாது. ஆனால் எப்படி காப்பாற்றப்பட்டார்னு கேட்டார், அவர் ஜெபம் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அந்த சேவிங்ஸ் ஜெபம் தான் இந்த தானியேல் சிங்க கபிலிருந்து காப்பாற்றப்பட்டது. அதே போல் நீங்கள் தேவசமூகத்தில் வந்து கர்த்தரை மையப்படுத்தி துதிக்கும் போது ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம், ஒன்றுமே உங்கள் கைக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஒன்றுமே வரலையேன்னு சொல்லலாம். ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சிக்கல், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு கீழே, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஜெபம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை கரம்பிடித்து நடத்தும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உன்னை விடுப்பேங்கிறார். நீ அந்த இடத்துல கூப்பிட்டு பாரு. இந்த நீ டெய்லி ஜெபிச்ச ஜெபங்களும் நீ ஜெபிச்ச ஆராதனையும் அப்படியே இருக்குது. அந்த ஜெபம் வந்து உன்னை என்ன செய்யும், காப்பாற்றும். அதனால தான் ஜெபத்தை விடாதீங்க, துதியை விடாதீங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இப்போ சாத்ரா மேசாக்கு ஆபத்து வந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜா சட்டம் போடுறாரு, இதை நீ வணங்கணும், இந்த சிலையை நீ வணங்கணும் அப்படின்னு சட்டம் போடுறாங்க. தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள், மந்திரிகள், பிரபுக்கள், அந்த தேசத்தில் வாழ்கிற எல்லா கோடிக்கணக்கான மக்களும் அதை நின்று என்ன செய்கிறாங்க, வணங்குறாங்க. ஆனால் 3 வாலிபர்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அப்படி நிற்கிறாங்க. ராஜாவுக்கு உக்கிர கோபம் வருது. நான் சொல்கிறது கேட்க மாட்டேறீங்க, என் நாடு, என் தேசம், என் சட்டம், நான் ராஜா, நான் சொல்கிறத கேட்காம என் கீழ்ப்படியாமல் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவங்களுக்கு வந்து ராஜா இப்படி ஒரு சட்டம் போடுவார், இப்படி இது அக்னி சூளையை போடுவார்னு சொல்லி அவங்களுக்கு 3 பேத்துக்கு தெரியாது. அவங்க எப்போதும் போல கர்த்தரை மையப்பட்டு துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேரம் வந்தது, ராஜா ஒரு சட்டத்தை புதுசாக போட்டார், அக்னி சூளை ஏற்படுத்தினார். 3 பேரும் சொன்னாங்க, நாங்கள் இத்தனை நாளும் டெய்லி கர்த்தரை நாங்கள் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த ஆராதிக்கிற தேவன் இந்த அக்னி சூளையிலிருந்து எங்களை காப்பாற்ற அப்படி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 1 ஹவர் ஜெப சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறீங்க, 1 ஹவர் வேதம் வாசிக்கிறீங்க, 1 ஹவர் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, உங்கள் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு, பிள்ளையை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நார்மலாக போயிட்டுருக்கு, வரவங்க செலவங்க சரியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு காய்ச்சல் வருது, திடீர்னு பார்த்தா டெங்கு காய்ச்சல் வருது, டெங்குன்னு பார்த்தா ஏதோ கொரோனான்னு வருது. அப்போ நிறைய இடத்துல ஒரு பலவீன தாக்குதல் வருது. அதுமாதிரி உங்கள் வீட்டுக்கு அந்த தாக்குதல் வரும். அப்போ வரும்போது நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் உட்காந்து இடைவிடாமல் துதிச்சனே, இடைவிடாமல் ஆராய்ச்சினே, என் குடும்பத்தை அந்த நோயிலிருந்து காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படி என்று நீங்கள் சொல்லும்போது அந்த ஜெபம் உங்களுக்கு வேலை செய்யும், அந்த துதி உங்களுக்கு வேலை செய்யும், உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும், அந்த ஜெபம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு தான் இடைவிடாமல் ஜெபமனுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபமனுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஜெபம் என்பது நம் பாதுகாப்பு. அது நல்லா மறந்துடக்கூடாது. ஜெபம் என்பது நம்மளுக்கு என்னது, ஒரு பாதுகாப்பை பார்த்துக்கொள்ளுது. அதனால் வந்து கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வச்சுரு. அதனால் நீங்கள் தேவசமூகத்தில் உட்கார வீணாக போகிறதில்லை. அதுக்கு ஒன்று பலன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, உட்காந்துருக்கீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் இதோடைய சேவிங்ஸு எத்தனையோ லட்சங்கள் சேவிங்ஸ் பண்ண மாதிரி இந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. தக்க சமயத்தில் அது உங்களுக்கு என்ன செய்யும், பயன்படும்.
உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுக்குற நேரத்தில் பயன்படும், அல்லது உங்கள் பிள்ளையை வந்து ஏதோ ஒரு திருமண காரியத்துக்கு பயன்படும். அந்த நேரத்தில் கேட்கலாம், ஆண்டவரே இந்த நேரத்தில் இப்படி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இப்படி பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் டெய்லி உட்காந்துருக்கிறேனே, நீங்களே கதின்னு கிடக்கிறேனே, என்ன செய்யட்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு நீங்கள் அப்பாட்ட நீங்கள் கேட்கும்போது அப்பா மனம் இறங்கி இதுவரை ஜீவித்து. அப்படி தான் தானியேலும் காப்பாற்றப்பட்டார். அப்படி தான் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவும் காப்பாற்றப்பட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் உட்கார வீணாக போகிறதே கிடையாது. நேரத்தை ஒதுக்குறீங்க. நீங்கள் வேணால் ஒரு நாளைக்கு வெளியே வேலை பார்த்து 1000 ரூபா சம்பாதிப்பீங்க. ஆனால் அந்த 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 நாள் வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது, பலனை கொடுக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் காலத்தை நேரத்தை சமத்தி ஒதுக்கி உட்காரும்போது கர்த்தர் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு 2 ஹவர் உட்காந்துருக்கிறீங்க, 2 ஹவர் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு போகிறீங்க. முடிச்சு போனால் உங்கள் கணக்கில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாரு. ஜெபம், இந்த ஜெபம், இந்த பிள்ளை மேலே இந்த ஜெபம் இருக்குது, இந்த பிள்ளை மேலே இந்த ஆராதனை இருக்குது, டெபாசிட் வச்சுருப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் அதுதான் எசேக்கியா ஒரு இடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பார்வைக்கு எசேக்கியாவுடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பதிலை வாங்குறாரு, சுகத்தை வாங்குறாருன்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு எசேக்கியா பார்த்து உனக்கு ஆயுசு முடிய போது, நீ மரணத்துக்கு ஆயத்தமாகிங்கிறாரு. ஆனால் அவர் பதிலுக்கு ஜெபிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உங்களுடைய பார்வைக்கு என்ன செஞ்சேன், ஆசிங்க பாப்பா யாராச்சும் எடுத்தவங்க, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, எப்படி என்ன சொல்றாரு, உண்மை, என்னது உண்மை, ரெண்டாவது என்னது மன உத்தமமாய் நடந்து, அப்புறம் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். கடவுளே, தேவனே, ராஜா, உங்களுடைய பார்வைக்கு நான் என்ன பண்ணேன், நலமானதை பண்ணேன், நன்மையை தான் பண்ணேன், அப்புறம் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி. எப்படி என்பதை நான் அவர் சொல்றாரு பாருங்க, தேவனே உங்கள் பார்வைக்கு நான் நலமானது செஞ்சல, கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆண்டவரே, கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆனால் கர்த்தர் வந்து மனம் இறங்கி 5 வருஷம் அந்த அரண்மனை வாசப்படி கூட போல ஏசியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய பதில் என்ன செஞ்சு வந்துருச்சு பார்த்துங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நடந்திருக்கும். இதில் எப்படி நடந்திருக்கும், ஒரு 10 நிமிஷத்தில் நடந்திருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேவ சமூகத்தில் உட்கார வீணாக போகாது. நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சோர்வாக வராதிங்க, அசால்ட்டாக வராதிங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறீங்க. என்ன சேர்த்து வைக்கிறீங்க, சுகத்தை சேர்த்து வைக்கிறீங்க, ஆயுசு நாட்களை சேர்த்து வைக்கிறீங்க, பலனை சேர்த்து வைக்கிறீங்க. ஜெபம் இந்த மாதிரி வேலையை செய்யும் உங்களுக்கு. எதை சேர்த்து வைக்கிறீங்க, ஜெபத்தை சேர்த்து வைக்கிறீங்க, சுகத்தை சேர்த்து வைக்கிறீங்க, ஆயுஷ் நாட்களை சேர்த்து வைக்கிறீங்க, ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறீங்க. அந்த பேங்கில் பணம் போட்டு சேர்த்து வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எடுக்கிறீங்க தெரியுமா? அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் திருமண காரியத்துக்கு, உங்கள் மகனுடைய வேலை காரியத்துக்கு இந்த ஜெப தூபம் என்ன செய்யுது, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், பலன் கொடுக்கிறதா இருக்கும். அதுக்கு தான் தேவ சமூகத்தில் உட்கார்றது ஒன்றுமே வீணாக போகாது. பார்த்துக்கணும், ஒன்றுமே வீணாக போகாது. அண்ணா நம்ம வந்து உட்காந்தாங்க தேவ சமூகத்தில், சர்ச்சில் வந்து உட்காந்தாங்க, மணிக்கணக்காக உட்காந்தாங்க. பதில் வந்தது. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உட்காந்தாங்க. 3 பேர் தான் உட்காந்தாங்க. எஸ்தர் ராஜாத்தியும் தாதியும் மொர்தெகாயும் 3 பேர் தான் வந்து உட்காந்தாங்க. நடந்த காரியம் என்ன, அவ்வளோ இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க, காப்பாற்றப்பட்டார்கள். புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை பிரேயருக்கு வர்றதும், வெள்ளிக்கிழமை பிரேயர் வர, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர்றதும் வந்து ஒன்று கூட வீணாக போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணுறீங்களா, மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறீங்களா, அபிஷேகத்தில் நிரம்புறீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு ஆவி, இந்த ஆத்துமாவுக்கு ஒரு பலன். அதனால தான் வாங்கன்னு சொல்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில பேர் வந்து ரொம்ப அசால்ட்டாக வர்றாங்க, ரொம்ப அசால்ட்டாக வர்றாங்க. எனக்கு நாடு வர்றாங்க, எல்லாம் வீட்டு வேலையை முடிச்சு போட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டு, சாப்பாடு டெய்லி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா என்ன உடம்பு கெட்டு போதா? இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, அந்த தேவ பிரச்சனத்தோடு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா மகிமையை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், கிருபியை எடுத்துகிட்டு போகலாம், பலனை எடுத்துகிட்டு போகலாம், சுகத்தை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிற கேஸ்லாம் இருக்குது. பார்த்துக்கணும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிற கேஸ்லாம் இருக்குது. ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நாள், கர்த்தருக்கு நன்றி சொல்கிற நாள். நம்ம 6 நாள் வேலை பார்த்துருக்குறோம், 7ஆவது நாள் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்மளை காப்பாற்றிருக்கிறார். இன்றைக்கி ஒரு சில பேர் இருக்காங்க, 10 மணி 11 மணிக்கு வர்றாங்க, அப்படியே துண்டக்கான துணிக்கான அப்படியே அசால்ட்டாக வர்றாங்க. கடவுள் என்ன, எப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வணங்க வர்றீங்க?
தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கடவுளை தேடி வரும்போது ஒரு பயபக்தியோடு கண்ணும் கருத்துமாக கவனமாக என்ன செய்யணும் வரணும், கர்த்தருடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், கர்த்தருடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற உற்சாகத்தோடு வரணும் ஆலயத்துக்கு. தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் வாசமாக இருப்பதை நான் வாஞ்சித்து நாடுகிறேன்கிறார். ஒரு நாட்டு அரசன் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனவனே எனக்கு சந்தோஷமாக இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்தில் வாசப்படியில் அப்படிங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு கர்த்தருடைய அந்த மகிமை மேலே வாஞ்ச இருக்குது பார்த்துக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் பாதுகாப்பு இருக்குது. அது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, அதுக்கு தான் தேவ சமூகத்தில் அடைச்சி நான் உட்காரணுங்கிறது. அதனால் இன்றைக்கி நம்ம காலங்கள் பொல்லாத காலமாக இருக்குங்க. எந்த புத்தில் என்ன பாம்பு இருக்குன்னு தெரியாது, எந்த மனுஷன்ட்ட என்ன ஒரு நல்ல இறுதி இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு பொல்லாத உலகம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு சொல்லுது வேதம் சொல்லுகிறது. அதுதான் கர்த்தரை தேடுங்க. இப்போ நீங்கள் கர்த்தரை தேடும்போது ஓர்ச்சிப்பு நைட்டு படுக்கும்போது உங்கள் பிள்ளைகளை நினச்சி உங்கள் பிள்ளை மேலே பாதுகாப்பாக கட்டளையிடுங்க. உங்கள் பிள்ளை மேலே பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம், ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம், பாதுகாப்பை என் பிள்ளை மேலே சுகத்தின் வல்லமை இறங்குவதாக. எல்லாம் சொல்லுங்கள், என் பிள்ளை மேலே சுகத்தின் வல்லமை இறங்குவதாக, என் பிள்ளை மேலே தேவ பாதுகாப்பின் வல்லமை இறங்குவதாக, என் பிள்ளைங்க மேலே தேவ ஞானம் இறங்குவதாக, என் பிள்ளைங்க மேலே தேவ கிருபை இறங்குவதாக, என் பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு இறங்குவதாக. என் பிள்ளைகள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உம்முடைய சமூகம் முன்னால் செல்வதாக. என் பிள்ளைங்க மேலே இயேசுவின் பாதுகாப்பின் இரத்தத்தை தெளிக்கிறேன். நல்லா சொல்லுங்கள், என் பிள்ளைங்க மேலே இயேசுவின் பாதுகாப்பின் இரத்தத்தை தெளிக்கிறேன். என் பிள்ளைங்க மேலே இயேசுவின் விடுவிக்கிற இரத்தத்தை தெளிக்கிறேன். என் பிள்ளைங்க மேலே இயேசுவின் மீட்பின் இரத்தத்தை தெளிக்கிறேன். என் பிள்ளைய மேலே பாவமன்னிப்பின் இரத்தத்தை தெளிக்கிறேன். என் பிள்ளைய மேலே சுகத்தின் இரத்தத்தை, அவருடைய தழும்புகளால் சுகமாயிருக்கிறோம் என்ற வசனத்தின்படி என் பிள்ளைய மேலே சுகத்தின் இரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வசனத்தின்படியே என் பிள்ளைக்கு பாதுகாப்பை கட்டளிடுங்க அப்படி என்று நீங்கள் டெய்லி சொல்லணும். இதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் சொன்னபடி செய்யணும். யாராச்சும் ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவீங்க. நீங்கள் சொல்கிறதில்ல கரெக்டாக சொல்லணும். பாயிண்ட்டை விட்டு எசைக்கே எப்படி பாயிண்ட் எடுத்து விட்டார் பார்த்தீங்களா ஜெபத்தில்? 15 வருஷம் கூட்டி கிடச்சா அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர் என் பிள்ளையை பாதுகாத்தோ, என் பிள்ளைங்க ஆண்டவர் கிருபை உண்டாகணும், பாதுகாப்பு உண்டாகணும், என் பிள்ளையை அப்படி போயிடக்கூடாது. அழகாக நிறுத்தி, தேவனே என் பிள்ளைக்கு தேவ ஞானம் உண்டாவதாக, பொறுமையாக அழகாக இந்த மாதிரி வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் பிள்ளை, ஏன்னா நீங்கள் நம்ம ஆம்பளை பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் வெளியூரில் தான் வேலை பார்க்குறதுக்கு, புரியுதுங்களா? ஆம்பளை பிள்ளைங்க இங்கே வேலை பார்க்க போகிறது கிடையாது, படிச்சுட்டு எல்லாம் வெளியூர் தான் போகுதுங்க, வெளியூர் வெளிநாடு போகுதுங்க. அப்போ கர்த்தருடைய கரம் கூட இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தருடைய கரம் கூட இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதனால் நீங்கள் நினச்சிங்க, இங்கே இருங்களேன், நான் சொல்கிறேன், ஜெபம் இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை சொல்லிட்டேன். இந்த உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இந்த ஆத்மா நஷ்டப்படுத்த என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது, ஒரு லாபம் கிடையாது. செத்தா பரலது போக முடியாது. நீங்களும் செத்தா பரலது போகிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு, நம்பிக்கை இருக்கு, புரியுதுங்களா? கர்த்தரை தேடணும், பார்த்துக்கணும், கர்த்தரை தேடணும். ஊழியம் பண்ணுறவங்க கூட பைக்கில் போய் ஆசிரியர் இறந்துருக்குறாங்க. ஆனால் வேதனை, அதெல்லாம் அவ்வளோ வேதனை. பார்த்துக்கணும். அனுதினமும் தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்லிட்டு தான் வெளியே போகணும், பார்த்துக்கணும். அனுதினமும் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, நடக்குன்னு சொல்ல முடியாது. ரோட்டில் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறவன அடிச்சுட்டு போகுது பைக்கு. அது நாட்டில் வாலிபரில் பார்த்தீங்கன்னா பைக்கை இப்படி 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 வளைச்சி 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 ஸ்பீடாக போகிறாங்க. போய் என்னத்தை சாதிக்க போகிறாங்க? என்னத்தை சாதிக்க போகிறாங்க? பல லட்சம் சம்பாதிக்க போகிறாங்களா இவ்வளோ ஸ்பீடாக போய்? கடைசியில் ஜீவன் தான் போகுது. சென்னையில் ஒரு நபர் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி முதுகு தண்டுவடம் போய் அப்படி படுத்த படுக்கையாக இருக்கிற அப்படி ஒரு வாலிப பையன். முதுகு தண்டுவனா எந்திரிக்க முடியாது, படுத்த படுக்கையில் அப்படியே பேசுகிறா. அப்படி ஐசியிலேருந்து போன வாரம் தான் இந்த நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. என்ன அப்போ பாருங்கள், அவங்க கிறிஸ்தவங்க தான். ஏன் பாதுகாப்பு? கிறிஸ்தவங்களாருந்து கர்த்தரை தேடாமல் இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு இந்த வருஷம் பிறந்திலிருந்து
பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக சொல்லு, பிள்ளைகளுக்கு ஜெபி, பிள்ளைகள் மேலே இயேசு ரத்தலி அப்படின்னு சொல்லி நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முக்கியத்துவப்படுத்து அப்படிங்கிறார். என்ன இப்படி சொல்கிறாரு கர்த்தர், ஆவியர் இப்படி வெளிப்படுத்துறன்னு பார்த்தா, இந்த ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தா நிறைய வாலிபர்கள் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை, கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம் மறிச்சு நிறைய பேர் மறிச்சிருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் மறிச்சிருக்கிறாங்க நாட்களில். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு இருக்கிறான், கட்சிங்க போல. அவன் கொல்லவும் அழிக்கவும் திருந்தம் வருவான், வேற எதுக்கு வரமாட்டான். நான் ஜீவன் உண்டாகவும் பரிம்போட வந்தேன்னு சொல்லி இயேசு ராஜா சொல்கிறாரு. இன்றைக்கி இயேசு தெய்வம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இருக்க முடியாது பூமியில். அவர்பட நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியே, நம்மளுக்கு விடுதலை வாங்கி தரும்படியே, நம்ம மீட்டெடுக்கும்படியாக ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்த பூமிக்கு வந்த ரட்சகர், மீட்பர், பூரண சம்பூர்ண அழகுள்ள தெய்வம் ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்தார். ஒரு குழந்தை, ஒரு மனுஷன் பிறக்கிற மாதிரி கண்ணின் வயிற்றில் பிறந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்பதுக்காக இரத்தத்தை சிந்தினா உடம்புல தலையில் கால் வரைக்கும் அவர் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அப்படியே சுத்தமாக ஒரு பிளட்டு உள்ள கூட உடம்புல இல்லை, ஒரு பிளட்டு உடம்புல இல்லை, அவ்வளோ கடைசி சொட்டு ரத்தம் கூட அவர் நமக்காக விட்டுருக்கிறார். உங்களை என்னை வாழ வைக்கிறது. அந்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்த வேணாமா, அந்த இரட்சகருக்கு மகிமை செலுத்த வேணாமா? இன்றைக்கி நம்ம உயிரோடு இருப்பது அவர்னால தானே. நாளைக்கு நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி அவர் தானே. நம்மளை பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்திட்டார்ல. நரகத்துக்கு போகக்கூடாது மக்கா, நீ பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி நம்மளை பரலோகத்தின் பிள்ளையை மாற்றிட்டு போயிட்டார்ல அவர். அப்போ அவருக்கு 24 மணி நேரம் அவருக்கு மகிமை செலுத்தணும், 24 மணி நேரமாக அவருக்கு நன்றி சொல்லணும். அதை நம்ம மறந்துடும். நம்ம இன்றைக்கி நம்ம வீடு பிள்ளை சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த மைண்டில் தானே இருக்கிறோம் நம்ம. சொல்லுங்கள் பாப்பா. அந்த ராஜாவை எப்படி கனப்படுத்தணும், அந்த இயேசு மகா தெய்வத்தை, அந்த மீட்பரை, தெய்வம் பூமிக்கு வந்தவர். ஏன் உங்களை என்னை மீட்டெடுப்பதுக்கா? இந்த ஒருத்தர் எத்தனையோ மக்கள் இருக்காங்க, ஆனால் உங்களை மட்டும் தெரிஞ்சுட்டு கூப்பிட்டுருக்கிறாருல. அப்போ எவ்வளவு ஒரு கொடுத்து வச்ச ஆட்களாக நம்ம இருக்கிறோம். ஒன்றுமில்லங்க, நாளைக்கு நம்ம செத்தோம், நாளைக்கு பரலத்துக்கு போயிடுவாங்க. நம்ம அந்த தைரியம், அந்த தினாவட்டு நமக்கு இருக்குங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைச்சிருக்கிறோம், ஜலத்தில் ஆவியிலும் பிறந்திருக்கிறோம், பயமே இல்லை. இங்கே ஆவி போச்சு, நேரம் ஆவி அங்கே போயிடும். நம்மளுக்கு மரணம் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8 போட்டிருக்கு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்மளுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு என்ன பார்த்துக்கொள்ளுங்க, சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை திருப்பி எந்திரிப்போம். அதனால் இவ்வளோ பெரிய ஒரு நன்மையை தெய்வம் இரட்சகர் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறார்ல. இன்றைக்கி நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கு பிள்ளைக்கெல்லாம் பண்ணியிருக்கிறார்ல. சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் 24 மணி நேரம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம என்ன, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அது எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார், எதுக்கு தெரிஞ்சிருக்கிறார், எதுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு, எதுக்கு பாவம் பண்ணி பாவத்தில் கடந்து சகத்தில் கடந்து குப்பையா அருவருப்பான பாவங்களை செஞ்சுட்டு இந்த பூமியில் வாழ்ந்தோம். சகிக்க முடியாத பாவங்களை பண்ணி இந்த பூமியில் வாழ்ந்தோம். ஆனால் சகத்திலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை இரத்தத்தால் கழுவி என் பிள்ளையா வான்னு சொல்லிவிட்டு நம்மளை தூய்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவனவனு தக்க கிரியை அவனுக்கு பலன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் இரத்தத்தால். அவருடைய இரத்தத்தால் நாம் பாவம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம். அப்போ அவருக்கு நன்றியும் மகிமையும் செலுத்தாமல் எப்படி இருக்க முடியும் சொல்கிறேன் நான். எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும், எப்படி பூமியில் வாழ முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றுமில்லாத குப்பையில் கிடந்த நம்மளை வாழ்வதா சாவதா 2ஆம் கட்ட நிலைமையில் வாழ்ந்த நம்மளை, செத்தா நல்லா இருக்குமே நினச்ச நம்மளை, என்னை எடுத்துக்கங்க என்று சொன்ன நம்மளை, நீ வாழ வேண்டும் மகளை என்று சொல்லி உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வச்சு உன்னை கரம் பிடித்து உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து உனக்கு ஒரு புருஷனை கொடுத்து உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து உன்னை அற்புதமாக நடத்தி கொண்டு வர்றாரு. அவருக்கு என்ன மகிமை செலுத்துறீங்க, என்ன நன்றி சொல்கிறீங்க? ஒரு சந்ததி இவ்வளவா பெரிய வாக்குத்தத்தை பண்ணினவர். நீ பிள்ளைகளை சமானத்தை பார்ப்ப என்று வாக்குத்தம் பண்ணி உன்னை எப்படி அழைக்கிறாரு, எப்படி கூப்பிட்றாரு? நீ பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பவா? ஒரு சந்ததி ஒளிவர கண்டுபிடி வளர்ந்துருக்கும் என்று வாக்கை கொடுத்து அழைக்கிறாரு. வா, உனக்கு அப்புறம் உன் சந்ததி இந்த உலகத்தில் பழுத்து செழித்து வளரப்போது நீ பார்க்க போற. உன் சந்ததி நீ பெத்தெடுத்த பிள்ளையை வாழ்ந்திருப்பார்கள், நீ பெத்தெடுத்த பிள்ளைகள் உயர்ந்திருப்பாங்க. நீ பிள்ளைகளை சமாதானம் நீ பெருகும்படியான ஓ மூலமா சந்ததியை உண்டாக்குவேங்கிறார். அதுக்கு தான் நானாக கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்குன்னு விரும்புகிறாள்.
தாவீது கர்த்தரை துதிக்கிறதுக்கு 4000 பேர்த்தை நியமித்து சம்பளம் கொடுத்து வச்சுருந்தார். இடைவிடாத ஆராதனை, இடைவிடாத நன்றி, இடைவிடாத மகிமை, இடைவிடாத. எனக்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க போது எனக்கெல்லாம் அப்படியே வரும், ஆண்டவரேன்னு வரும். உங்கள் கோபத்தை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னுவேன். கர்த்தரை அறிஞ்சு அவரை தேடாமல் இருந்தோம்னா அதை காட்டிலும் ஒரு பெரிய சாபம் பாவம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி பெட்டில் படுக்கூடாமல் நம்மளை உயிரை வச்சுருக்கிறார்ல, மகிமை ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து மகிமை செலுத்தி பாருங்கள், நன்றி சொல்லி பாருங்கள். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு 10:30 வர்றாங்க, 11 மணிக்கு வர்றாங்க. பிரச்சனத்துக்குள்ளே வராமல், விடுதலைக்குள்ளே வராமல், மீட்புக்குள்ளே வராமல், இதை கண்டு காணாமல் செல்லை எடுத்துக்கிட்டு செல்லை நோண்டிக்கிட்டு செல்லை எடுத்துகிட்டு வெளியே ஓடுறது, பேசி இப்படி திருப்பி வந்து உள்ளே உட்கார்றது. எப்படிப்பட்ட தெய்வத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு கணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கர்த்தர் பார்வைக்கு வந்து அருமையானது அல்ல. நீ நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. செல்லை கொண்டு வரது, ஒரு கால் வந்து எடுத்துகிட்டு உடனே ஓடிடுறது, ஆர்டர் நடந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே செய்தி ஓடிக்கிட்டு இருக்கோம், அங்கே ஓடுறது. அவர் கோவப்பட்டார், நம்ம இருக்க முடியாது. அவர் வந்து கோவப்பட்டார்னா உங்களுக்கு இடி விழுகும். இடி விழுகிறது எப்படி தெரியுமா? அவர் கோவப்படுறாருனா இடி. சங்கீதத்தில் போட்டிருக்கு, மேகம் மோதி இடி விழுகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் உரும்புறாரு. உரும்புனா டமாட்டோன்னு இடி விழுகுது. சங்கீதத்திலலாம் போட்டிருக்கு. எப்போல்லாம் இடி உண்டாவது கர்த்தர் கோவப்படுறாரு. உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய மகத்துவமான தெய்வத்தை அவர் பார்வைக்கு நம்ம கொசுவாக கூட இருக்க மாட்டோம். அவரோட உன்னத தெய்வம், உயர்ந்த தெய்வம், மகிமை. எனக்குண்டான கணம் எங்கே, எனக்குண்டான மகிமை எங்கேன்னு கேட்கிறார். அதனால தான் நம்மளுக்கு சில பாடுகள் வருகிறது, சில பிரச்சனைகள் வருகிறது. அவர் செலுத்தக்கூடிய கணத்தை நம்ம செலுத்தாமல் இருக்கிறோம். கர்த்தர் கேட்கிறார், எனக்குண்டான மகிமை எங்கே, எனக்குண்டான கணம் எங்கே. ஒரு மாடு எஜமான அறியுது, ஒரு கழுதை எஜமான அறியுது, நாய் எஜமான அறியுது, ஒரு மிருகங்கள் வந்து கடவுளை மையப்படுத்துது. ஆனால் என் ஜனங்கள், என் சாயலில் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் என்னை கனப்படுத்தலை. என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன், என்னை கனவினப்படுத்துகிறவனை கனவினப்படுத்துவேங்கிறார் கர்த்தர். கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கணத்தை செலுத்துறீங்களோ உங்கள் வாழ்க்கை உயரும், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை உயரும், உங்களுக்கு கனம் உண்டாகும், மேன்மை உண்டாகும். நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நிந்தையோட அவமானத்தை நீ பிள்ளையை வளர்க்குறீங்க. ஆனால் நீங்கள் பட்ட அவமானம், நீங்கள் பட்ட துக்கமும், நீங்கள் பட்ட இருக்குமோ ஒரு இம்மிய அளவு கூட உங்கள் பிள்ளையை கஷ்டப்படாத, உங்கள் பிள்ளையை வாழ்ந்துருப்பதை நீங்கள் கண்ணார பார்க்க போகிறீங்க. இதுதான் ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் சேர்த்து வைக்கிறது எப்படி ஜெபம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த நாட்களிலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆராதனை அசெப்ட் பண்ணாங்க. கர்த்தரை வந்து என்னையே இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? படித்தது 8வது, அதுவும் பக்கா கார்பரேஷன் ஸ்கூலில், சரியான லோக்கல் ஸ்கூலு. ஏன் உயர்த்தி வச்சுருக்காரு தெரியுமா? என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சிலுவையை வந்து 3 வாரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஒரு சிஸ்டர், கன்னியாஸ்திரி சிஸ்டர் என்ன சொன்னாங்க, மாதா சிறுவத்தை பார்த்து மரிய வாழ்க மரிய வாழ்கன்னு நீ ஒரு பேரும் சொல்லு, உனக்கு நல்லா படிப்பு அறிவு வரும் அப்படின்வாங்க. நான் வந்து அங்கே லூர்து மாச்சர்ச்சில் உட்காந்து மாதா சிறுவத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், சிலுவையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ 4ஆ படிக்கும்போது, 5ஆ படிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்கள் பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்த்து பாருங்க. இப்போ வந்து இந்த சர்ச் இருக்குது, என்னை பார்த்து வெளியெல்லாம் நீ கோடீஸ்வரங்கிறாங்க, கோடீஸ்வரங்கிறாங்க. என் பாடு எனக்கு தான் தெரியும். வெரி குட், அப்படியே கடவுது. அதனால் வந்து ஏன் இந்த சிலுவையை மேலே கொண்டு வரணும்னு தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அதில் வந்து சில பிரசன்ஸை நான் பார்த்துருக்குறேன். ஏன் வந்து பித்தளையில் இந்த சிலுவையை செஞ்சு போட்டிருக்கீங்க, ஒரு அலுமினியத்தில் செஞ்சு போடலாம், மரப்பலகையில் செஞ்சு போடலாம், பித்தளை ஏன்? எனக்கெல்லாம் கோல்டு கலரில் வசனத்தை போடணும்னு ஆசை, எனக்கு கோல்டு கலரில் அப்போலாம் ஆசை எனக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய முடி வந்து தங்க சுருள் மாதிரி இருக்குமா, அவர் கை வந்து தங்க வளையல் போட்டுற எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா ஏசப்பாவுடைய. அவர் முகம், அவர் உருவமே தங்க மாதிரி இருக்குமுன்னு சொல்லி உன்னத பாட்டில் போட்டிருக்கு. அவர் சுருள் முடி தங்க வளையல் மாதிரி இருக்குமா. பூர்ண அளவுள்ளவர் அவர்.
அவர் போல அழகுள்ள ஒரு பூமியில் யாரும் கிடையாது. அவர் அழகுள்ள தெய்வம். அன்பார்ந்தவர்களே, நீ ஒன்றுமே செய்ய வேணாம், கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தி கொண்டு இருங்க. உங்களுக்கு அதான் சொல்கிறாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். என்னை எவன் கனவீனப்படுத்துகிறானோ அவனை நான் கனவீனப்படுத்துவேங்கிறார். சட்டம் கட்டளை. என்ன சொல்கிறேன்னா, என்னை குறித்து நீ அசால்ட்டா, என்னை குறித்து ஒரு பொருட்டை எண்ணாமல் ஒரு கனம் இல்லாமல் ஒரு அசால்ட்டாக போனேன்னா நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ எழுத முடியாது, பிரகாசிக்க முடியாது, நீ கனவீனப்பட்டு போவாய். எனக்கு செலுத்த முடிய கனம் எங்கே, என்னுடைய மகிமை எங்கே, போட்டதற்குரிய அந்த நன்றி எங்கே அப்படின்னு கேட்கிறார். நன்றி எங்க மகனே, ஸ்தோத்திரம் எங்க? அவரு அது விரும்புறார். அவர் 10 குஷ்டரோகிகளை குணப்பட்டு போன உடனே ஒருத்தர் வந்து நன்றி சொல்றான். அப்பா இயேசுவா சொல்ற, எங்கப்பா மீதி 9 பேர் எங்கப்பா? என்னப்பா 10 பேத்துக்கு சுகத்தை கொடுத்தேனப்பா, 10 குஷ்டரோகி வந்தீங்க, சேர்ந்து வந்து ஒன்றா கேட்டீங்க, சுகத்தை கொடுத்தேன், நடந்து போகும்போது சுகத்தை பட்டுக்கிட்டீங்களப்பா, மீதி 9 பேர் எங்கப்பா? நன்றி சொல்ல வரலையா அவங்க, நீ மட்டும் வந்திருக்கிறியா? வேதனையோடு சொல்கிறார். அது ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறார், நன்றி எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷன் எதிர்பார்க்கிறார் நன்றிய, சர்வ வல்லவர் நன்றி எதிர்பார்க்கிறார். ஒரு குஷ்டரோகி வந்து நன்றி சொல்கிறான், என்னப்பா மீதி 9 பேர் எங்கப்பா அப்படிங்கிறார். வேதனையோட சொல்கிறார். நீங்கள் நன்றி சொல்லாமல் மகிமை செலுத்தாமல், நீங்கள் எத்தனை இடத்துல வந்து பிள்ளை இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? கல்யாணம் முடிச்சு 8 வருஷம் 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தில் பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வீடை கொடுத்துருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அடாவடித்தனம் பண்ணாத, முரட்டுத்தனம் பண்ணாத, குடிக்காத நல்ல கணவர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாவா இல்லையா? டெய்லி அடி வாங்குற மனைவிமார்கள் எத்தனை பேர் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அடி வாங்காமல் நீங்கள் வேகம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், என்ன சிரிக்கிறீங்க? நீங்கள் புருஷனை வேகம் பண்ணி நீங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு இடங்களில் வந்து இப்போ புருஷன் அங்கே வரானோ, அப்பா வரான்னு ஓடி அப்படியே இருக்கிற குடும்பங்கள் அப்படிலாம் இருக்குது. பிள்ளைய குடும்பம் பொன்னாடியில் அப்படி இருக்குங்க. ஆனால் கர்த்தர் உங்களை அப்படிலாம் ஒரு இடத்துல தலையை கொடுக்க விடாமல், ஒரு ஏப்ப சாப்பிட்டு உங்களை தலையை கொடுக்க வச்சு, நீங்கள் சொன்னால் கேட்குற மாதிரி ஆளுக்கு தலையை கொடுக்க வச்சு, இந்த கடைக்கு கடுகு வாங்கிட்டு வாங்கண்ணா, தேங்காய் சீல் வாங்கிட்டு வாங்க, வரும்போது 2 புரோட்டா வாங்கிட்டு வாங்க, இன்னும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஆள்கிட்ட உங்கள் தலையை கொடுக்க வச்சு உங்களை குடும்ப நடத்தவர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு என் தகப்பன் இயேசு. அவருக்கு மகிமை செலுத்த வேணாமா? நன்றி சொல்ல வேணாமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அன்பார்ந்தவர்களே, எனக்குலாம் நான் ஒரு ஆசை, என்ன ஆசை தெரியுமா? ஷிஃப்ட்டு போட்டு பகல் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறாங்களே, அது மாதிரி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த 24 மணி நேரம் அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்கணும்னு கொள்ள ஆசை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த சிலுவை இறங்கி போயிருக்கிறது எனக்கு அப்படியே ரோட்டில் பார்க்கும்போது அப்படியே எகுரும். எனக்கு சிலுவைக்கு மேலே பல வீடுகள் ஏறி இருக்குது. அப்படியே பார்ப்பேன், அப்படியே என் ராஜா மேலே நிற்கணுமே, என் ராஜா கீழே நிற்கிறாரு. சிலுவையை குறித்து சில பேர்த்துக்கு பைத்தியமாக இருக்கும். சிலுவையின் மேன்மையை நீங்கள் உணரணுமா? அந்த சிலுவையில் தான். ஆனால் சாபத்தின் சின்னத்தை பரிசுத்தமான சின்னமாக மாற்றிருக்கிறார் ஏசப்பா சிலுவையில் ரத்த சின்னம். அதனால தான் நான் வந்து மேலே ஏற்றுறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கெலாம் வந்து பணம் காசு இருந்துச்சுன்னா எனக்கு ஃபுல்லாக நான் செலவு பண்ணி எப்படி செலவு பண்ணுவேன்? ஆண்டவரை மையப்படுத்துறதுக்கு எப்படி மையப்படுத்தணும், எப்படி அவரை போற்றணும், எப்படி புகழணும், அப்படிலாம் நான் செய்வேன். எனக்கு அதுதான் எனக்கு வந்து கொள்ள ஆசை. எனக்கு கொள்ள ஆசை என் ராஜாவை உயர்த்துவதிலும் என் ராஜாவை மகிமைப்படுத்துவதிலும் அப்படி செய்வேன். பார்த்துக்கணும். அதனால் ஒரு தடவை வந்து ஒரே போராட்டம் இருந்துச்சு, மனதில் ஒரு நிம்மதியே இல்லை. ஆண்டவரே அப்படின்னு ஒரு 1000 ஸ்தோத்திர பலி 7 வாட்டி சொன்னேன். பார்த்துக்கணும். அப்படியே மிதக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு. ஒரு பாரம் இல்லை. ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும், ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும், ஸ்தோத்திரத்தில் விசுவாசம் பெருகும். அநேகர் ஸ்தோத்திரத்தினாலே எப்படி போட்டிருக்குன்னா பவுலுடைய எழுதி, அநேகர் ஸ்தோத்திரத்தினாலே என்ன பெருகுமா? பாதுகாப்பு பெருகும். ஸ்தோத்திரம் இருந்தால் எப்போதும் ஸ்தோத்திரம் தவிர எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எப்படி போட்டிருக்கு? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அந்த ஸ்தோத்திரம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். நீங்கள் சிபிஎம் சபையெல்லாம் வளர்ந்துட்டு போகிறது என்ன காரணம்? ஒரு ஆராதனை 1000 ஸ்தோத்திரம் வந்துடும்.
சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம்னு வைப்பாங்க. காத்திருப்பு கூட்டம் நாளைக்கு நடக்க போகிற ஆராதனை தேவனுக்கு கருத்தில் கொடுத்து சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆராதனைக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் நாளைக்கு புது ஆத்மா வரணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. நாளைக்கு நடக்க போகிற ஆராதனைக்கு சோத்திரம் சொல்ல சோத்திரம் 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 சோத்திரம். ஆராதனைக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாளைக்கு அநேக மக்கள் கடந்து வரப்படி எல்லாம் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நாளைக்கு தேவனுடைய வார்த்தை அது மக்கள் கொண்ட வார்த்தையாக இருக்க வேண்டிய எல்லாம் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாம் சேர்ந்து சோத்திரம். அந்த சோத்திரத்தில் அந்த இடத்துல கிருபை என்ன செஞ்சிடும்? பெரிய பார்த்து. ஆனால் சின்ன பிள்ளையில் கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை தேடுவேன். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்திடுங்க. செலுத்த வேண்டிய கணத்தை. எனக்கு உண்டான மகிமை எங்கேங்கிறார். எனக்கு உண்டான கணம் எங்கே? உனக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறேனே நன்றி சொன்னையா? உனக்கு பிள்ளையை கொடுத்துருக்க நன்றி சொன்னையா? உலகத்தை பார், பறந்து திரிந்து பார். உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உனக்கு உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொடுத்து உன்னை நான் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறேனே. எனக்கா நீ என்ன செய்திருக்கிறாய்? எனக்கு என்ன செய்ய? என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிற, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பிரதிபலம் என்ன? அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? சொத்து எதிர்பார்க்குறாரு? நன்றி எதிர்பார்க்குறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால் இந்த நாட்களிலே இந்த சிலுவையை ஏற்ற போகிறேன். விசுவாசத்தில் தான் ஆரம்பிக்க போகிறேன். கர்த்தர் தேவைகள் என்ன செய்யணும்? சந்திக்கணும். நீங்கள் ஜெபிங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தயவுசெய்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு காரியத்தை எல்லாம் அவர் பார்த்துக்குவார். உங்கள் வீட்டு காரியத்தை யெகோவா ஈரை இணைச்சிவார், பார்த்துக்குள்ளார். ஆமென், அல்லேலூயா. அதனால் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? டெய்லி ரைட்டு. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஜெபி, பிள்ளைகள் பாதுகாப்புன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். அதனால தான் நான் சொல்ல வரேன். சும்மா நான் ஏதோ உளறி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் சொன்னதான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அவருடைய வார்த்தை தான் பாதுகாப்பு. நீங்கள் ஒரு புல்லட் குரூப் ட்ரெஸ்ஸை போட்டு அது பாதுகாப்பு இல்லை. கோலியாத்து உடம்பு ஃபுல்லாக கவசத்தை போட்டு நின்ட்டான் கோலியாத்து. ஆனால் ஒரு நெத்தியை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரவுண்டாக விட்டுருந்தான் கோலியாத்து. ஆனால் அடிச்சாம்பார் தாவீது நெத்தி அடி, ஸ்பாட்டை விட்டு. உடம்பு ஃபுல்லாக கவசம் என்ன செய்ய? கொஞ்சம் கேப்பிரிஞ்சு நெத்தி, ஒரே அடி தான், கூழாங்கல். ஆடு மேய்ச்சிக்கிற தாவீது அரசனாக மாற்றின கர்த்தர். அதான் அவர் சொல்கிறேன், நான் ஆடு மேய்ச்சிக்கிறவனை என்னை அரசனாக மாற்றினவர், அவருக்கு மகிமை செலுத்துவேன். அது இங்கே இருங்க. தாவீது மோசே செய்யாத பாவத்தான் தாவீது பண்ணார். ஆனால் மோசே படாத பாடுபட்டார். இந்த மக்களை நடத்துகிற பாடு, ஐயோ ஏன் கேட்குறீங்க? நானாக பெற்றேன் இந்த பிள்ளைகளை அப்படிங்கிறாரு. ஏன் வேதனை? எதுக்கு அங்கேருந்து கூட்டி வந்த? அப்படி இப்படின்னு வைகிறாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன தெரியுமா காரணம்? என்ன தெரியுமா? அவர் பிரசன்னம், மகிமை, துதி, ஆராதனை அவரை பிரியப்படுத்திட்டார். அது பிரியப்படுத்த அவர் செஞ்ச பாவம் மூடப்பட்டுச்சா? பாவம் என்ன செஞ்சிருச்சு? மூடப்பட்டுச்சு. அந்த பாவத்தை அறிக்கிறார். அந்த பாவத்தை அறிக்கிட்டோன்னே, அந்த பாவத்தை அறிக்கிற அந்த காரியத்தை கேட்டோன்னே எப்படியாப்பட்ட கல்லான இறுதியுமே இறங்க மாதிரி. வாசிங்க பார்ப்போம் சங்கீதம் 50. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாவ உணர்வு வந்துருச்சு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அதிகாரத்தை படிச்சுட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். வாசிங்க பார்ப்போம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சொல்ற பாத்தீங்களா? என் மீறுதல், என்னுடைய முரட்டாட்டமான மீறுதலை நான் அறிஞ்சிருக்கிறேன். என் பாவம் கண்ணு முன்னாடி நிற்குது. நான் செஞ்ச தப்பு, செஞ்ச பாவம், அநியாயம், அட்டுழியம் கண்ணு முன்னாடி நிற்குது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அறிக்கைறாரா? அறிக்கை பண்ணணும். அதான் ஒன்றியவள சொல்கிறாரு, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னை தான் வஞ்சிக்கிறான். அடுத்து இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான பாயிண்ட் எப்படி சொல்கிறேன்னா, தேவனே சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும்,
அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தில் உள்ள கோர்த்து ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, எப்படி இந்த வேடை பாருங்க, தேவனே சுத்த இருதயம். என் இருதயம் எப்படி இருக்கணுமா? கசப்பு, வெறுப்பு, பாவக்கரை அந்த இருதயம் இருக்கக்கூடாது. இருதயம் சுத்தமாக இருக்கணுங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நிலவரமான ஆவி என்ன செய்யுங்க. அப்புறம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா? பாவம் பண்ணால், தப்பு பண்ணால் பரிசுத்த ஆவியை போயிடுவார். அதனால் உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்கிட்ட தயவு செய்து எடுத்துறாங்க. ஆவியான என்னை விட்டு போயிடக்கூடாது. ஆவியானவரை என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. உங்களுடைய சமூகத்தில் பாதுகாப்பு, உங்களுடைய சமூகத்தில் பலன், உங்களுடைய சமூகத்தில் சந்தோஷம், உங்களுடைய சமூகத்தில் சமாதானம். அதனால உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன ஒதுக்கிறாதீங்க ஆண்டவரே கேட்குறார். இன்னைக்கு நீங்களாலும் இப்படி தான் கேட்கணும். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, இந்த தள்ளிடாதீங்க. இங்கே இருங்களேன், அது சின்சியராக ஒரு உண்மையோட உத்தமத்தோட உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கேட்கணும். இதுதான் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற ஒரு காரியம். பாவம் மன்னிப்புக்கு உண்டான ஒரு மீட்பு இந்த இதான், இப்படிப்பட்ட வார்த்தை தான். என் அக்கிரம நீங்க என்ன சுத்திகரிமையா? அக்கிரம நான் செய்த பாவம் அப்படியே கண்ணு முன்னாடி நிக்குது. நான் துரோகி, என்ன மணியும். அப்படி அடுத்து என்ன சொல்றாரு? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி வந்த உடனே இங்க இருங்க, அநியாயம் பண்றவன், அட்டுழி பண்றவனுக்கு உடைய நாமத்தை என்ன செய்வேன் சொல்லுவேன் அப்படிங்கிறார். இதை பிறகு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணுறது சகஜம், கோவப்படுறது சகஜம், தீய நோக்கம் சகஜம், விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பது சகஜம், ஒருத்தனை வயிறது திட்டுறது நம்மளை அறியாமல் வந்துடும், கோவப்பட்டுருவோம், அவிசுவாச வார்த்தை பேசிடுவோம், பாவம், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணுவோம். அப்படி பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ இந்த சங்கீதம் 51 படித்து இவர் சொன்னது அப்படி நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விட்டுறாதீங்க, உங்களுடைய பரிசுத்தாவியை விட்டு என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தாவி எனக்குள்ள தங்கணும் ஆண்டவரே. அவர் சமூகம் தான் பேரின்பம். உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க உம் ராஜா இயேசு ராஜா. இப்படி இந்த மாதிரி பாட்டு பாடும்போது உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா. அப்படி என்று அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஃபீலிங்கோடு பாடும்போது பிரச்சனை உங்கள் மேலே இறங்கும். நீங்கள் பாட்டு உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோ, சமூகம் இறங்காது, பிரச்சனை இறங்காது. கண்ணு, வாய், பேச்சு, மூச்சு, இருதயம் பிரசன்னத்தை இப்படி நீங்கள் பாடிட்டீங்கன்னா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், கரம் பிடித்த நாயகரே கரம். இந்த மாதிரி ஆராதனை வேலையில் இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது உங்களுடைய இருதயம், உங்கள் கண், உங்கள் பேச்சு அப்படியே அவரை அப்படியே பார்த்துட்டே இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்க்கவே கூடாது. அதில் மகிமை, அந்த நேரத்தில் நீங்கள் மகிமையை உணர்வீங்க, பிரச்சனத்தை உணர்வீங்க. அந்த நேரம் தான் தலையை சொரிகிறது, அந்த நேரம் தான் சேலை இப்படி இழுத்து போட்டு இப்படி முக்காடு போடுறது, இப்படி அந்த நேரம் தான் போகிற தண்ணி குடிக்க போகிறது. பிரச்சனை இறங்காது, பிரச்சனை என்ன செய்யாது, மகிமை இறங்காது.
பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் அவர் பிரச்சனை உங்களுக்குள்ளே வரணும். அவருடைய பிரச்சனத்தில் பிரச்சனைகள் மெழுகு போல உருகும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணும்போது தேவ மகிமை உங்கள் மேலே இறங்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை. பிரச்சனத்தை உணர்கிற ஆராதனை இருக்கணுங்க. இதை ஞாயிற்றுக்கிழமை வரணும், வந்தால் போனேன் இருக்கணும், அப்படி இல்லை. 11:30 வர ஆள், 11:00 வர ஆள், 10:30 வர ஆள், என் ஆத்மா கர்த்தரை சோதனை சொல்லும்போது வரதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனைத்தை பார்க்க முடியாது. பிரச்சனை தான் பார்ப்பீங்க. ஒரு ட்ரெயினுக்கு போனால் கரெக்டாக டயத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறீங்க. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் துதிக்கும் போது 9 மணி ஆராதனை, 9 மணிக்கு ஒரு டிக்கெட் இந்த உமாமா தான் இருக்குது. உமாமா வந்துடுது. அப்புறம் இன்னும் 2-3 பேர் வர்றீங்க. 9:30 மேலே தான் ஒரு டிக்கெட்டாக வருது. அப்புறம் லேட்டு ஆராதனை அப்புறம் 12 மணிக்கு முடிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வர்ற மக்களை தேவ பிள்ளைகளை திருப்தியாக அனுப்பணுங்கிறது எனக்கு ஆசை. உங்களை வந்தவனமாக அனுப்பணுங்கிறது எனக்கு ஆசை கிடையாது. உன் உடம்புல, உன் ஆவியில், ஆத்துமால ஒரு மாற்றம் உண்டாகணும். உன் ஆவியில் மாற்றம், உன் சரீரத்தில் மாற்றம், உன் சிந்தையில் மாற்றம், எண்ணத்தில் மாற்றம். நீ வந்தவனமாக போகக்கூடாது. ஒரு விடுதலை பெற்று கொண்டு போகணும், ஒரு மீட்பை பெற்று கொண்டு போகணும், ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ள போகணும். அதுதான் தேவ சமூகத்தில் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. இதை வந்தோம் போனோம் செத்தவங்க வெத்தலவா கொடுக்குற மாதிரி அது அல்ல ஆராதனை. பிரச்சனத்தை உணரணும், மகிமையை உணரணும், விடுதலை உணரணும். உண்மையான ஒரு ஆராதனை. அதுக்குண்டான ஒரு டயம், சரியான டயம். இந்த கடமைக்கு வந்தேன், கடமைக்கு போனேன், அப்படி அல்ல. அவர் எவ்வளவு பெரிய மகாபரிய தேவன், சர்வ வல்லவர், சர்வலோகத்துக்கு அதிபதி, வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், மிருகஜீவங்களை படைத்தவர், சமுத்திரங்களுடைய மச்சங்கள், திமிங்கல, உயிரினங்கள், அவ்வளவு ஜீவராசிகள் படைத்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்தும்படி கடந்து வர்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கு கறியை வாங்கி மீனை வாங்கி நான் வச்சுப்பட்டு தான் வருவேன். பெருமை. ஞாயிற்றுக்கிழமை டீயை குடிக்கிறீங்களா, காப்பியை குடிக்கிறீங்களா, கிளம்பி வந்துடணும். வயிற்ற காயப்பட்டு வந்துடணும். நீ பாட்டு காலையில் 8 இட்லியை நல்ல புல் கட்டிவிட்டு நல்லா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, 10 சாம்பார் 3 வச்சு இருந்தாங்க சாப்பிடுங்க. அத்தான் சாப்பிடு ஐயா ஐயா சாப்பிட்டு நீ ஒரு புல் கட்டிவிட்டு வரட்டா சர்ச்சுக்கு டக்க வந்தோன்னே இங்கே வந்தோன்னே 8 இட்லி வேலை செய்யும். 8 இட்லி உள்ள வேலை செய்யும். அங்கே அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு ஏப்பம் வரும். அது வழங்க வந்த ஆராதனை கேட்குறேன். ஒரு நேரம் சாப்பிடாம வந்த வேணான்னு இருக்குது கேட்குறேன். நீ காலை 8 இட்லி திங்கும்போது குழம்பு வைக்கும்போது குழம்பு எடுத்து டேஸ்ட் நல்லா இருக்குது, டேஸ்ட் பண்ணக்கூட கோலம் ஞாயிற்றுக்கிழமை வராது. டீயை குடி, காப்பியை குடி, டேஸ்ட் நல்லா இருக்கு. முதல் கர்த்தர் டேஸ்ட் பண்ணு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. அவரை ருசியா, அவரை ருசி, அவரை ரசி, அவரை ருசி, அவரை ரசி, அவரை பாரு. இதை விட்டு இன்னைக்கு வச்ச குழம்பு உப்பு நிறையா இருக்கு, உப்பு கொஞ்சம் உப்பு பாருங்க, உப்பு இருக்கும். இங்கே நான் ஒன்று சொல்லுவா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் 3 சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன். ரசிக்கப்பட்ட புதுசு 3 சர்வீஸ், சாயங்காலம் ஒரு சர்வீஸ், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் ஒன்று இருக்குன்னா ரசிக்கப்பட்ட பிற்பாடு நான் போகிற சபை ஒரு சபை. ஏன்னா அந்த சனிக்கிழமை ஆண்டவரை தேடணுமே, கர்த்தரை மையப்படுத்தணுமே. எங்கடா கூட்டம் நடக்கும் பார்த்தா சிபிஎம் தான் கூட்டம் நடக்கும். மதுரை சென்னை நகரில் நடக்கும் சிபிஎம்மில் காத்திருப்பு கூட்டம். என்ன அங்கே போயிட்டு காத்திருப்பு கூட்டம் நல்லா அந்நிய பாஷை தான், ஃபுல்லாக அந்நிய பாஷை தான், ப்ராபசி ஃபுல்லாக அங்கே முடிச்சு விட்டு 8 மணிக்கு போவேன் வீட்டுக்கு. யாருக்கும் தெரியாது, நான் போகிற சபைக்கு சொல்ல மாட்டேன். அது என்னன்னு கேட்டால் இந்த சபை விட்டு அங்கே போகிற அப்படி அர்த்தம் கிடையாது. பிரசன்னத்துக்குள்ளே வரணும், வல்லமைக்குள்ளே வரணும், அந்த காத்திருப்பு கூட்டத்தில் கலந்துக்கணும். அப்போ அங்கே போனனால தான் சோத்திரத்துடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அதான் அவங்க சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்தில் ஜெபக்குறிப்பு ஜெபிப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு நடக்க போகிற ஆராதனைக்கு சோத்திரம் அப்படின்னா இவங்க எல்லாம் சோத்திரம். அந்த சோத்திரத்தில் கிருபை பெருகிரும் பார்த்துக்கணும். அதுதான் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுன்னு சொல்லப்பட்டு. ஆமேன். நான் அந்த அளவுக்கு கர்த்தரை தேடினேன். பெருமையாக பேச வரல. நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கும்போது 5 ஜெபமாலை பண்ணால. நான் எத்தனை ஜெபமாலை? 5 ஜெபமாலை. ஜெபமாலை யார் பார்த்துருக்கா? ஜெபமாலை பார்த்ததில்லை. 55 மணி இருக்கும். ஏன்னா அதில் மதுரை புதூர் லூர்து மாத சர்ச்சை ஒன்று இருக்குது. ரசிக்கப்படாதுக்கு முன்னால் அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஜெபமாலை பண்ணுறதுக்கு 1 hour ஆயிரும். அலிந்த மரிய வாழ்க கர்த்தர் உடனே பெண்களாசிக்கப்பட்ட நீரே உடைய திரிவேட்டிக்குனா ஏசு ஆசிரிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியா சரி சுண்டிய மாதாவே பாவிலாகிற எங்களுக்கு அப்பளுக்கு மடத்தில் வேண்டிக்கலும் ஆமேன்.
அப்புறம் அடுத்து இப்படி 55 மணி அதை முடிச்சு போட்டு அடுத்து இன்னொரு அண்ணா நகரில் ஒரு சர்ச் இருக்குது ஆர்சி, அங்கே போய் ஒரு ஜெபம். அப்போ அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுவேன், இங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்டு வருவேன், சகாயமாதா சர்ச்சு, அங்கே ஒரு ஜெபமாலை. இப்படி டெய்லி வந்து என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் ஒவ்வொரு ஜெபமாலை பண்ணிட்டு கர்த்தரை பார்த்தாரு. இந்த அளவுக்கு என் மேலே வாஞ்சியா இருக்கடா, உன்னை ஊழியக்காரன் ஆக்கிறேன்டா வாடா அப்படின்னு சொல்லி என்னை ஊழியக்காரன் ஆக்கிட்டார். அப்போனா அங்கே போன நாள் அப்படின்னு நினச்சிடாதீங்க, வாஞ்சை கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், கர்த்தர் பிரச்சனை உணங்குற வாஞ்சை. எங்கடா கர்த்தர் அப்படி வார்த்தை வரும், எங்கே பிரச்சனை கிடைக்கணும் அலைஞ்சு தெரிஞ்சு உட்காந்த ஆளு நான். அதனால தான் நீங்கள் கர்த்தர் வந்து உங்கள் முன்னாலே நான் நிப்பாட்டி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி மதுரையில் இருந்தால் என்னை வந்து இங்கே வந்து இந்த வீட்டுக்காரம்மா விருதுநகர், இந்த அம்மா விருதுநகர் பார்ட்டி, அல்லேலூயா, பொண்ணு பார்க்குறத விருதுநகர் வந்து மற்ற இங்கே பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. கர்த்தர் உட்கார வச்சுட்டார், இந்த அம்மா உட்கார வைக்க. புரியுது உங்களுக்கு சொல்ல வரேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை உயரணுமா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, அவரை தேடுங்க, வேறு ஒன்றுமே வேணாம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைச்சிருவீங்க. நீ தேடு, கர்த்தரை தேடு, நீ என்ன செய்யணும், ஏது செய்யணும், எங்கே எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதுக்கு தான் தேடணுங்கிறது, அதுதான் தேடணுங்கிறது. நாங்களும் நிறைய ஆசை வச்சுருக்கேன், நல்லா துதி எழுமணும், சோத்திரம் எழுமணும், சர்ச்சில் 24 மணி நேரம் கழிச்சு சர்ச்சு திறந்துருக்கணும், உள்ளே நுழைஞ்சுன்னு வர்றவங்க விடுதலை ஆகி போகணும், அப்புறம் நிறைய ஆசை இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒத்து வரணும், என்ன கர்த்தரை செய்யணும். அல்லேலூயா. என்னையா இங்கே கேட்குறவங்க நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? பவுலடி சொல்லார், நான் சொன்னதே சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன்னு சொல்லி நான் வருத்தப்பட மாட்டேங்கிறார் பவுலடிக்கிறார். புரியணும், அப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அல்லேலூயா, ஞாபகப்படுத்த. அப்போ நீ நிற்கிறேன்னா கர்த்தரை தேடுறதுனால தான் நிற்கிறேன். இதுக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் வந்து கர்த்தரை அதிகமாக தேடுங்க, கர்த்தரை அதிகமாக மையப்படுத்துங்க, ஸ்துதி ஸ்தோத்திரத்தை ஏறடுங்க. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுங்க, ஸ்தோத்திரத்தை கிருபை பெருங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் அதிகமாக பிள்ளைகளை வந்து பிள்ளைகள் மேலே கையை வச்சு ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு வார்த்தை அனுப்புங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, வார்த்தை அனுப்புங்க. வார்த்தை வசனம் போய் தான் வேலை செய்யும். அதாவது ஏசியா 55:10-11 சொல்லுது, வானத்திலிருந்து மழை பெஞ்சு பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வந்து வெறுமையை என்ன செய்யாது, நான் அனுப்பின பாருங்கள் வசனம் எப்படி பாருங்கள், நீ எந்த வசனம் சொல்லி அனுப்புறியோ அந்த வசனத்தை முடிச்சுப்படி தான் வரும், வேலையை பார்க்கும். அப்போனா வெளியூரில் உங்கள் பிள்ளை இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும், வசனத்தை அனுப்பணும். என் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொண்டு இருப்பதாக, என் பிள்ளைக்கு தேவையான சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்லும்போது வசனம் போகும், அங்கே கடந்து போகும். ஃபோனில் பேசுகிறீங்களே சென்னைக்கு போதில், அப்போ கர்த்தருடைய வார்த்தை போகுமா போகாதா? போகும். கவலைப்படாதீங்க. நான் ஒரு திட்டம், இங்கே வர்ற நம்ம சபைக்கு வர்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வச்சு மலை மேலே இருக்கிற பட்டணங்களை உயர்த்துற என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறேன். அதுக்கு நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்படணும், இறங்கி வரணும். இறங்கி வரணும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கணும். என்ன சொல்கிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன், கர்த்தரை தேடுன்னு சொல்ல போகிறேன், அதை கேட்கணும். கர்த்தரை துதின்னு சொல்ல போகிறேன், கேட்கணும். ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே கர்த்தர் மையப்படுத்திகிட்டே இருங்களேன், பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் பெரிய மாற்றம் உண்டாகும். அதனால் வந்து ஒரு ஊழியது அழைப்பு இருக்கா அழைப்பு இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கேரளாவில் சாலக்குடின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது.